வணக்கம் மக்களே. ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த +2 12ஆம் வகுப்பு தேர்வோட முடிவுகள் வந்து நாளை மறுநாள், அதாவது மே மாதம் 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வெளியேறும்னு இன்றைக்கி செய்தியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். போன வருஷம் அநேகமாக 6ஆம் தேதி வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். +2 மாணவர்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டாங்க எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு. எப்பயுமே இந்த நீட் தேர்வு வர்ற டைமில் தான் வந்து நீட் தேர்வு நடக்கிற டைமில் தான் இந்த +2 ரிசல்ட் வரும். குறிப்பாக அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கூட போவோம். ஆனால் மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா சப்போஸ் மெடிசின் கிடைக்காதவங்க இந்த இன்ஜினியரிங் போவாங்க, அதனால் அந்த கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிற சரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 இப்போ முடிச்சு ரிசல்ட் வந்துடுச்சு. +2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, இதில் எவ்வளோ மார்க்கு வாங்கினாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மதிப்பெண்கள் மார்க்கு அப்படிங்கிறது நம்மளை வந்து நம்முடைய திறமையை சோதிக்கைக்கான ஒரு இதே கிடையாது. அதாவது ஒரு யார்ட்ஸ்டிக் அல்லது ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பல பேர் இன்று ஆட்சியாளர்கள், அவர் வந்து டெல்லியிலேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்து +2க்கு அப்புறம் கூட நல்லா படித்தவங்களே கிடையாது. பள்ளியில் சரியாக படிக்காதவங்க நம்முடைய ஆட்சியாளர்கள். சரி, நான் அந்த அரசியலுக்குள்ளே போல் இது எது சொல்கிறேன் அப்படின்னா, +2 ஃபெயிலான பல மாணவர்கள் வந்து தவறான முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, குறிப்பாக நீட் தேர்வில் மாதிரி. அதனால் கல்விங்கிறது ஒரு பெரிய இதே கிடையாது. வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறைய சாதனை செஞ்சவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். லலிதா ஜுவல்லரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் லலிதா ஜுவல்லரி ஒரு மிகப்பெரிய தங்க நகை வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அந்த ஓனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவர் வந்து பள்ளி படிப்புக்கே போகாதவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது, ஆனால் அவரே தான் சொன்னார். அவருக்கு ரொம்ப நாள் கையெழுத்தே போட தெரியாதான், பேங்க்லாம் வந்து கையெழுத்து போடணுங்கிறக்காகவே கற்றுக்கிட்டாரு அப்படின்னு. அதனால் கல்விங்கிறது ஒரு யார்ட்ஸ்டிக்கே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த வேட்கை இருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த +2 முடித்ததுக்கப்புறம் என்ன சார் கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில். இது வந்து ஒரு 3-4 வீடியோ சீரீஸாக போடலான் இருக்கேன். டைம் ஒரு 10 நிமிஷம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில கேள்விகள் மட்டும் நான் கேட்குறேன். நீங்கள் +2 முடித்ததுக்கப்புறம் உடனே ஒரு டிகிரி படிக்கணும் சார். டிகிரி படித்த உடனே நான் வேலையில்லா திண்டாட்டம், அதாவது அன்எம்ப்ளாய்டாக நான் அந்த கம்பெனியில் அப்ளிகேஷன் போடுறது இங்கே அந்த மாதிரி அலையாமல் உடனே வேலை கிடைக்கணும், அப்போ என்ன மாதிரியான படிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் டிகிரி முடித்ததுக்கப்புறம் அடுத்து தான் என்ன 3 வருஷம் முடித்ததுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க என்ன கோர்ஸ் படிக்கிறது, என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த +2 முடித்த உடனே எப்படி நாம் வந்து எந்த டிகிரி, எந்த காலேஜ், எந்த டிகிரி எடுத்தால் நாம் வந்து ஈஸியாக வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அப்போ அப்படி என்ன சார் அந்த டிகிரி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம வந்து +2 அதாவது ஒரு மனிதனோட வெற்றி அப்படிங்கிறது அவன் எந்த கல்லூரியில் படிக்கிறான் அப்படிங்கிறதான். நீங்கள் அப்துல் கலாமில் இருந்து மயில்சாமி அண்ணாதுரையிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம், சுந்தர் பிச்சை வரைக்குமே வந்து அவங்களாம் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களை ஆக்கியதே வந்து இந்த கல்லூரி வாழ்க்கை தான். அதுக்காக இந்த ஒரு கல்லூரியில் படித்த எல்லாரும் பெரிய ஆள் ஆகிறது கிடையாது. ஆனால் அந்த கல்லூரியில் சில கல்லூரிகள் வந்து இந்த மாணவனுக்கு இப்படி தான் அப்படிங்கிறலாம் வந்து கோச்சிங்லாம் கிடையாது. ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பியர் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பியர் குரூப் நட்பு வட்டாரம், அதுதான் வந்து ஒரு ஆட்களை பெரிய ஆளாகும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பெருந்தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சேரில் 5 பேர் உட்காந்துருந்தாங்க, இன்றைக்கி 5 பேருமே பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம அப்துல் கலாமே சொல்லலாம். அவர் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து ஃபிசிக்ஸு படிக்கையில் அந்த 3 பெஞ்சில் அப்துல் கலாம் ஐயா, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுஜாதா, எழுத்தாளர் இவங்களாம் வந்து ஒரே காலத்தில் அந்த இதில் படித்தவங்க. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அப்போ காலேஜை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணணும். இப்போ என்ன மாதிரியா சார் டிகிரி எடுக்கிறது, என்ன மாதிரி எந்த கோர்ஸ் படித்தா நம்ம வந்து லைஃப்பில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல், வேலையே கிடைக்கல ஈஸியாக வேலையே இல்லாமல் அவதிப்படாமல் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் +2ல் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று என்ன செஞ்சுருப்பீங்க, ஆர்ட்ஸு, அதாவது ஒகேஷ்னல், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க, அல்லது சயின்ஸ் எடுத்திருப்பீங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஆர்ட்ஸு படித்தவங்க, அதாவது இந்த 4th குரூப்னு சொல்லக்கூடிய ஒகேஷ்னல் குரூப், அதாவது அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இவங்க படித்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று பிகாம் படிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு அவென்யூ. அப்படி இல்லை அப்படின்னா +2 முடித்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து இன்டர், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கு காலேஜே போகாமல்
நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேருக்கு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸு 2 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி நிறையா கோச்சிங் கிளாஸ் இருக்குது. அது தனியாக இருக்குது. அதை நீங்கள் படித்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் அந்த ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது நான் 4th குரூப் ஒகேஷன் படிக்கிறவங்க பிகாம் படிச்சுட்டு அந்த மாதிரி பிகாம் படிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போய் சிஏ படிக்கலாம். இப்போ பிகாம் படிச்சிங்கன்னா என்னெல்லாம் அவன்யூ இருக்குது அப்படின்னா, பிகாம் படிச்சிங்கன்னா பிஎல் பண்ணலாம், லா பண்ணலாம். அதே மாதிரி பிகாம் படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த 12வது முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணுறதை பிகாம் படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம். அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரியேட்ஷிப்பு, அந்த மாதிரி ஏசிஎஸ்ஸு, அந்த மாதிரி ஐசிடபிள்யூ, அந்த மாதிரி கோர்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த 4th குரூப் எடுக்கக்கூடிய இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அவன்யூ இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ பிகாம் படித்தேன், இப்போ நான் பிகாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் நான் வந்து சயின்ஸ் மேக்ஸ் தான் எடுத்திருக்கேன் சார், நான் போய் பிகாம் எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தடையே கிடையாது. அது எப்படி சார் பிக்கப் பண்ணதுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் நீங்கள் அக்கௌண்டன்சிலாம் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ சப்போஸ் நான் வந்து 11th 12th நான் வந்து மேக்ஸ் எடுத்துட்டேன் சார், ஆனால் நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிகாம் இருக்குன்னா தாராளமாக எடுக்கலாம். அது வந்து அக்கௌண்டன்சிங்கிறது ரொம்ப எளிமையானது, யாராலுமே கற்றுக்கலாம். அக்கௌண்டன்சி எக்கனாமி அப்படிங்கிறது நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, நிறைய கோர்சஸ்லாம் கூட வெளியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த 4th குரூப் எடுத்தவங்களுக்கு இந்த ஒரு அவென்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதே 4th குரூப் எடுக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பிஏ எடுக்கலாம். பிஏல வந்து பிஏ சோசியாலஜி, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஆர்ட்ஸில் இந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் கூட எடுக்கலாம். இதெல்லாம் படித்தா என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் எழுதலாம். டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இதுக்கெல்லாம் எனி டிகிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாமினேஷன், மத்திய அரசு பணிகள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து டிஎன்பிசியில் விஓ எக்ஸாமினேஷன்ஸ் வரை எழுதுறதுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும். ஆர்ட்ஸ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் ஒரு கோர்ஸு, அது வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால் பிஏ எடுத்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவென்யூஸ் இருக்குது. இது 2வது இந்த 4th குரூப் எடுக்கிறவங்களுக்கு அவென்யூஸ். ஸோ பிகாம் படிக்கலாம், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம், அதே மாதிரி ஐசிடபிள்யூ படிக்கலாம், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் படிக்கலாம். இதெல்லாம் ஒரு சேனல்ஸு. அதே மாதிரி லாவும் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது நான் கூட இப்போ நண்பர்கிட்ட பேசல சொல்லிக்கிறேன், இந்த 4th குரூப் எடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள், இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஈஸியாக அவங்க வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, நமக்கு இதான்ப்பா சேனல், ஒன்று பிகாம் எடு, இல்லைனா வந்து சிஏ என்ட்ரு படித்து அப்படி உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்படி இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸு, பிஏ சோசியாலஜி அப்படின்னு போயிடுவாங்க. இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப லைஃப்பில் கன்ஃபியூஸ் ஆகிக்குருவாங்க. அதாவது மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கிடும் போக முடியாமல் இங்கிடும் போகாமல் பரிதவிப்பாங்க. ஏன் அப்படின்னா நீட்டுன்னு ஒரு சேனலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீட் நம்ம கிளியர் ஆக மாட்டோமா அப்படின்னு அது ஒரு பாதையில் போய்க்கிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போவாங்க. இன்ஜினியரிங் இல்லையா, இல்லைனா பிஎஸ்சி போவோம். பிஎஸ்சியில் என்னெல்லாம் எடுக்கிறது, மேக்ஸ் எடுக்கிறதா, ஃபிசிக்ஸ் எடுக்கிறதா, கெமிஸ்ட்ரி எடுக்கிறதா, பாட்னி எடுக்கிறதா, சுவாலஜி எடுக்கிறதா, பயாலஜி எடுக்கிறதா அப்படின்னு அது ஒரு போகும். அப்போ நிறையா அவென்யூஸ் இருந்தாலும் அதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து மெடிசனே வேணாம் சார் அப்படிம்பாங்க. அவங்களாம் வந்து இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒவ்வொன்றுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஓவராலாக நான் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எடுக்கலாம். பிஎஸ்சியில் மேக்ஸு, நான் சொல்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து போகலாம். சரி, இப்போ இந்த நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்கல்ல, இந்த பிஎஸ்சி படிக்கிறது எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டிகிரியாக நினச்சி படிச்சிங்கன்னா பிஎஸ்சிக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். குறிப்பாக எம்எஸ்சி படிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் சம்மந்தமானது தான். எம்எஸ்சி வந்து 2 ரீசனுக்கு தான் படிக்க முடியும். ஒன்று வந்து நீங்கள் எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு கல்வி பேராசிரியராகவோ அல்லது ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு எம்எஸ்சி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் லெக்சரர், ப்ரொஃபஸர் ஆகலாம். இது 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிறையா மாணவர்கள் சொல்லுவாங்க ஒரு டிகிரி வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு டிகிரி இருந்தால் போதும் வாழ்க்கையில் சாதனை பண்ணுறதுக்கு. நான்லாம் ஒரே ஒரு டிகிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த டிகிரியுமே பண்ணலை. இது வரைக்கும் நான் பண்ணலை. ஒரு டிப்ளமா கோர்ஸ் கூட பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் பிஎஸ்சி எடுத்தால் இது ஒரு அவென்யூஸ் இருக்குது. அதே சமயத்தில் பிஇ எடுக்கிறீங்க அப்படின்னா பிஇ என்ன ஸ்ட்ரீம் லைன் எடுக்கிறீங்க, பிஇயில் 2 இருக்குது. கோர் குரூப்பில் போகிறது. இப்போ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன் அல்லது பிஇ ஐடி எடுக்கிறேன் அப்படின்னா அதிலே அந்த ஐடி கம்பெனிலே அதே செக்டார்ஸில் த்ரூவாக போகிறது, அதே கோர் குரூப்பில் அதே கம்பெனியில் கேம்பஸ் செலக்ட் ஆகி அந்த மாதிரி போகிறது ஒரு வகை.
அப்படி இல்லை சார், நான் வந்து வெளியில் சொல்லிக்கிறணும், ஒரு பிஏ இங்கிலீஷ்னு சொல்கிறதுக்கு போல் பிஇ கல்யாண பத்திரிகையில் பின்னாடி போடுறதுக்கான பிஇ படிக்கிறா சார் அப்படின்னா, அடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு டிகிரினா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ்லேருந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்லேருந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஇ, அப்போ ஒரு பிஇ கோர்ஸு இன்ஜினியரிங் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டே தான், ஒன்று கோர் செக்டாரா அல்லது ஒரு பிஇங்கிறது ஒரு டிகிரியை வச்சுட்டு அதுலேருந்து நான் அடுத்த செக்டார் போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இன்னொரு அவென்யூ வந்து நீட் எக்ஸாமினேஷன் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு தேர்வு. அதில் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 500 மார்க் 600 மார்க் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரிப்பீட்டர்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது எப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அதனால் அதுவும் ஒரு சான்சஸ். ஸோ அதனால் இதுதான் மொத்தமாக உள்ளது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன நினைக்கிறேன், இந்த +2 ரிசல்ட்டு வந்து மாணவர்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதாமல் எங்கேயுமே நீங்கள் நுழைய முடியாது. சரியா? ஸோ அதனால் +2ல் நீங்கள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த ஸ்ட்ரீம் லைனை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரீம் லைனில் யார் வேணுமாலும் எங்கே வேணுமாலும் போய்க்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லாயராக போகிறீங்க அப்படின்னா ஒரு டிகிரி எடுக்கணும். லாயருக்கு வந்து 2 இருக்குது. அதை நான் வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி போகிறது அப்படிங்கிறது. அதனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி சூஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த காலேஜில் இந்த டிகிரி தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிகிரியை செலக்ட் பண்ணாதீங்க. வேறு வழியே இல்லாமல் என் மார்க்குக்கு இந்த டிகிரி தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் தயவுசெய்து இப்போ எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படின்னா, எனக்கு வந்து சப்போஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆனால் அதுதான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தன் விருப்பம் இல்லாமல் செய்யாதீங்க. வீட்டில் பேரண்ட்ஸு சொன்னாங்க, அப்பா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருப்பார், அம்மா வந்து ஒரு மேக்ஸாக இருப்பாங்க, அதனால் நீயும் கண்டிப்பாக உங்கள் மேக்ஸ் வந்து ஒரு ரத்தத்திலே கலந்துருக்கு, நீ படி அப்படின்னு சொல்லி. ஆனால் பையனுக்கு மேக்ஸே பிடிக்காது. ஸோ அதனால் பெற்றோருடைய உனக்கு வந்து 15 வயசு ஆகுது 16 வயசு ஆகுது, அதனால் உனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து தயவுசெய்து அந்த டிகிரியை எடுக்காதீங்க. அதாவது எல்லாருடைய ஆலோசனையும் கேளுங்க. அதுக்காக கேட்க வேணாம்னு சொல்ல, பெற்றோர்கள், நண்பர்கள், யூடியூப்பில் சொல்கிறது, கல்வியாளர்கள் சொல்கிறது, நிறைய வழிகாட்டிலாம் இப்போ போடுவாங்க, அதெல்லாம் எடுங்க. ஆனால் முடிவை மட்டும் நீங்கள் எடுங்க.